வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கமாம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாளில் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் புதன்கிழமை 15/4/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:03 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று இரவு 8:55 வரை திரியோதசி திதியும் பின்பு சதுர்த்தசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 1:33 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 1:33 வரை ஆயில்ய நட்சத்திரமும் பின்பு மக நட்சத்திரமும் நிகழ்கிறது. ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் திக்கிட்டம்பலம் இடறினும் தளரினும் எனதொடு நோய் தொடரின முன கடல் தொழுதெழுவேன் கடல் தனில் ஆமீதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாழுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உணரின் அருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். மேன்மைகளுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் நேற்றைய தினம் பராபவன் என்ற புது வருஷம் நமக்கு மலர்ந்திருக்கிறது. இன்றைய 2வது நாள் புதன்கிழமை, புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இன்று பிரதோஷ விரதத்தோடு கூடியது. இன்றைய மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளையும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று பிரதோஷ விரதத்தோடு கூடியது. பொதுவாகவே இந்த புதன்கிழமை என்றாலே ஒரு சிறப்பு. எந்த ஒரு சுபகாரியங்களையும் புதன்கிழமை செய்வதற்கு கிடைத்தால் அது ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அவர் கிடைத்தால் அதை போல ஒரு சிறந்த நாள் வேறு எதுவும் கிடையாது. அந்த வகையிலே இன்று சிவனாலயங்களிலே சாயங்கால வேளையிலே பிரதோஷ காலத்திலே பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெறும். இந்த பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜைகள் நடைபெறுகின்ற பொழுது நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனுடைய ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்கின்ற வகையிலே இந்த வழிபாடு நடைபெறும். அங்கே பிரதட்சணம் செய்யப்படுகின்ற பொழுது ஏனைய காலங்களைப் போல் விளம்பெறாமல்
வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் வேறு 3 முறை சோமசூத்திர பிரதக்கிரம் என்கின்ற முறையிலே இந்த வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ விரதத்திலே காப்பரிசி நிவேதனம் வைத்து பிரசாதமாக வழங்குவார்கள். அங்கே பிரதோஷ மூர்த்திக்கு தீபாராதனை நடைபெற்று அந்த பிரதோஷ மூர்த்தி சுவாமி வீதி வலம் வருகின்ற பொழுது ஒரு சில ஆலயங்களிலே 3 முறை வலம் வருகின்ற சிறப்பு, சில இடங்களிலே 1 முறை தான் வலம் வருவார். அவர் அந்த 3 முறை வலம் வருகின்ற ஆலயங்களிலே முதல் பிரதட்சணம் வருகின்ற பொழுது வேத பாராயணங்கள் ருத்ர பாராயணங்களோடு வலம் வருகிறது. 2வது முறை வருகின்ற பொழுது தேவார திருமுறைகள் சிவபுராணங்கள் ஓதிய வண்ணம் 2வது வலம். 3வது வலம் வருகின்ற பொழுது மங்கள வாத்தியங்கள் தவில் நாதஸ்வரம் சங்கு சேமக்கலம் செகண்டி இவையெல்லாம் வாசித்த வண்ணமாக இந்த வலம் வருகின்ற சிறப்போடு கூடியதாகவும் இந்த பிரதட்சணம் நடைபெறும். இவ்வாறு இந்த வலமும் இடமுமாக நந்தியம் பெருமாளத்தை ஆரம்பித்து வலமாக வந்து கோமுகையில் வந்து மீண்டும் நந்தியம் பெருமாளத்தை 3 முறை வலமும் இடமுமாக திரிகின்ற இந்த பிரதட்சணம் இதற்காக என்கின்ற பொழுது அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் திருப்பால் கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆழகால விஷம் தோன்றியதனாலே செய்வதறியா தீயத்த தேவர்கள் இரவிடத்திலே சென்று சொல்ல வேண்டும் என தெரிவிக்க வேண்டும் என்று அங்கிருந்து இடது பக்கமாக வருகின்ற பொழுது இங்காலே ஆழகால விஷம் பரவுகிறது, அந்த பக்கம் ஓடினார்கள் இந்த பக்கம் ஓடினார்கள் என்று அலைந்து திரிந்ததை நினைவு கூறுகின்ற வகையிலே தான் இந்த வழிபாட்டிலே வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் வருகின்ற பிரதட்சணத்தை சோமசூத்திர பிரதட்சணம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே இந்த சிவன் ஆலயங்கள் நடைபெறுகின்ற பிரதோஷ கால விரத பூஜை வழிபாடுகளில் நாமும் கலந்து இறையருளை எல்லாம் பூரணமாக பெறுகின்ற பொழுதும் ஆலய வழிபாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் சமய கலாச்சார விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூறுகின்ற வகையிலே ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்தும் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்தும் இளம் வயது பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்தும் சிறு பிள்ளைகள் பட்டுப்பாவாடை அணிந்தும் சிறு குழந்தைகள் ஆண் பிள்ளைகள் வேட்டி அணிந்தும் செல்லுகின்ற வழக்கத்தை நாம் கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய சமய கலாச்சார விழுமியங்கள் பாதுகாக்கப்படும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 15/4/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறைகள் இருக்கும், நிதானம் தேவை. இடபராசி கார்த்திகை 2, 3, 4 ரோகிணி மிருகத்திடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி நாளாக அமைகின்றது. தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நல்ல சிறப்புகள் அமையும். மிதுனராசி மிருகத்திடம் 3, 4 திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நன்மையும் சிறப்பும் அமையும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றி உண்டு, நன்மை உண்டு, தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் ஈடுபட இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
கன்னிராசி உத்தரம் 2, 3, 4 அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே இழுபறைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளிலே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். துலாம் ராசி சித்திரை 3, 4 சுவாரி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே தடைகள் இருக்கும், காரியங்களில் விரைகளுக்கும், எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளை வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4 திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இழுபறைகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமானதாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளே இழுபறைகள் இருக்கும், நிதானத்தோடு செயல்படுங்கள். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. இன்றைய சிந்தனை, புதிய வருடம் பராபவ என்கின்ற வருடம் பிறந்திருக்கின்றது. பொதுவாக ஒரு வருடம் பிறக்கின்ற பொழுதெல்லாம், ஒவ்வொரு வருடமும் மலர்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஏதாவது சங்கல்பம் செய்கின்றோமா என்று எங்களை நாங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தால் அதில் போட்டிருப்பார்களே, முறைப்படி சங்கல்பித்து மருத்துவர் தேய்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. நீங்கள் அதை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? சங்கல்பித்து மருத்துவரை தேய்த்து கொள்ளுங்கள். என்ன சங்கல்பம் செய்ய வேண்டும்? நாங்கள் அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். சங்கல்பம் என்பது ஆலயங்களிலே நீங்கள் போய் உங்களுக்கு குருக்கள் ஐயா ஒரு தற்பை தந்து அதை வலது முதல்வர்களை போட்டுக்கொண்டு விநாயகரை நினைந்து 5 முறை சிரசிலேயே குட்டி கையை பற்றி கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும், உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் குருக்கள் ஐயா அவர்கள் மந்திர ஜபமாக பிரார்த்தித்து உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை சொல்லி இறைவனிடம் மன்றாடுவார். அது மகா சங்கல்பம். நீங்கள் சங்கல்பிப்பது எப்படி? மருத்துவ தேய்ப்பதற்கு முன்னதாக நாங்கள் இந்த வருடத்திலே எதையெல்லாம் செய்ய வேண்டும், நல்லவை மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற சங்கல்பந்தான் மிக முக்கியமானது. எங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தீய சிந்தனைகள் வரவே கூடாது. இன்னொருவருக்கு நிந்தனை செய்யக்கூடாது. இன்னொருவருடைய வாழ்க்கைக்கு துரோகம் செய்யக்கூடாது. எங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும், எங்களை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், எங்கள் கிராமம் நன்றாக இருக்க வேண்டும். இப்படி சிந்திக்கத்தான் இந்த உலகமே நன்றாக வந்துவிடும். ஆகவே சங்கல்பம் என்பது இது அந்த வருடத்திலே, இந்த பராபவ வருடம் பிறந்திருக்கின்றது. இந்த வருடம் முழுவதும் இறைவா எனக்கு நல்ல சிந்தனையை மட்டுமே கொடு, இன்னொருவருக்கு தீங்கு செய்கின்ற எண்ணத்தை எனக்கு கொடுக்காதே, என் தொழில் செழிக்க வேண்டும், என் வாழ்வு செழிக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்கள், என் மக்கள், என் கிராமம் செழிக்க வேண்டும். இந்த நல்ல சிந்தனையை நாங்கள் முதலே கொண்டு வருவோம். அதை கொண்டு வருகின்ற பொழுதே எங்களுக்கு நன்மைகள் அரைவாசி எங்களுக்குள்ளே வந்துவிடும். அந்த வருடம் முழுவதும் நாங்கள் அதை சிந்திக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதை ஒட்டிய எங்கள் வாழ்வை நாங்கள் நெறிப்படுத்த வேண்டும். எனவே ஒரு வருடம் பிறக்கின்ற பொழுது இதுதான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. ஏன் அன்றைய தினத்திலே எல்லாம் நாங்கள் நல்லதை மட்டும் சொல்லுகின்றோம். புத்தாடை அணிய வேண்டும், அந்த வருடம் என்ன அமைப்பிலே மலர்கின்றது என்று பார்க்கின்றோம். என்ன வாரத்திலே மலர்கின்றது, என்ன லக்கணத்திலே மலர்கின்றது, அதற்குரிய கிரகம் என்ன, அந்த கிரகத்தினுடைய வர்ணம் நிறம் என்ன, அந்த நிறத்திலே புத்தாடை அணியுங்கள் என்று சொல்லுகின்றோம். நல்ல நாட்களிலே பெரியவர்களுடைய ஆசை எங்களுக்கு மிக முக்கியம். அவர்களை விழுந்து வணங்க வேண்டும். அவர்களுடைய வாழ்த்து எங்களை வாழ வைக்கும்.
சிந்தனை ஒருநிலைப்பட வேண்டும் என்றாக தோய்த்துலர்ந்து முதலிலே ஆலயம் சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இல்லத்திலே முறைப்படி பொங்கல் வைத்து பூசணைகள் செய்து கொடுத்து பரிமாறி உண்ண வேண்டும் என்றும் அறுசுவை உணவையும் உண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றோம். எல்லா வகையான சுவைகளையும் நாங்கள் அன்று சுவைக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையிலே இன்பம் துன்பம் கஷ்டம் நல்லவை தீயவை என்று பலவற்றை சந்திக்க இருக்கின்றோம். அன்றைய நாளிலேயே வருடம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே நாங்கள் அனைத்தையும் உணரக்கூடிய ஒரு தன்மையை அறுசுவையாக உண்டு பழகி கொள்ள வேண்டும். நாங்கள் நல்லதை மட்டுமே நினைப்பதற்காக பஞ்சாங்கத்தை படிக்கச் சொல்கின்றோம், பஞ்சாங்க பலங்களை கேட்கச் சொல்கின்றோம். அது எங்கள் மனதிலே பதியப்பட வேண்டும். இப்படியாக இந்த வாழ்வியல் தத்துவங்களை அழகாக வரையறுக்கின்ற வருஷம் இன்று மலர்ந்திருக்கின்றது. இந்த வருடத்தின் மூலமாக நாங்கள் எல்லோரும் நல்லதை மட்டும் சிந்தித்து நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்வோம். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவலோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கும் மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லறப்பான் கண். இக்குறளினுடைய பொருளாக பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்தில் இருந்து நீங்காவாம். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் மறுமுறை பார்க்கலாம். பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லறப்பான் கண். இக்குறளினுடைய பொருளாக பகை பாவம் அச்சம் பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்தில் இருந்து நீங்காவாம். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.